ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் டீம் ஆக்ஷன் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்டு நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே ஒரு சிறந்த 5 மூவிஸாக இருக்குது. அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஏதாவது ஒரு மூவியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, ஜிஐ ஜோ ரைஸ் ஆஃப் தி கோப்ரா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நானோபைட்ஸ் அப்படின்ற ஒரு பயோ வெப்பனை உருவாக்குறான். அந்த வெப்பன் மூலயமா ஒரு நகரத்தையே அழிக்க முடியும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை வச்சுட்டு ஒரு சில நகரங்களை அழித்து இந்த பூமியை அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஐ ஜோ அப்படின்ற ஒரு டீம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த டீமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனை எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அழிக்கிறாருன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜிஐஜோ அப்படின்ற ஒரு டீமை உருவாக்கி அதை வச்சு தான் அந்த வில்லனை தடுப்பாங்க. இந்த மூவியில் நல்லாவே டீம் ஒர்க்கை காட்டியிருப்பாங்க. அது நல்ல ஒரு மூவி, ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது இந்த மூவியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள். இந்த மூவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 2023 வரைக்கும் மொத்தமாக 4 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலோன் அண்ட் நம்ம ஜேசன் ஸ்டேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோன் கீழே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் முதல்ல காசுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் காசு கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னா இந்த டீம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்காக நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோன் டீம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் எப்படி போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றாங்கன்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா 4 பாட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. 4 பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் எல்லாம் நீங்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த 4 படமுமே உங்களுக்கு ஏற்ற படமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூவிஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இந்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2023 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வின் டீசல் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு டீம் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த டீம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா கார் ரேஸுகளை நடத்திக்கிட்டு சின்ன சின்ன திருட்டுகளை பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட டீமில் இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஹீரோ இப்படி சமாளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில வேலைகள் வரும். அந்த வேலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவிஸோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிஸோட 10வது பாகம் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கு செகண்ட் சீக்வலும் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்காகவே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5வது பாகத்துலேருந்து தான் ஒரு பெரிய வெற்றியை கண்டுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 5வது பாகத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10வது பாகம் வரைக்குமே வந்துருச்சு. அண்டு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார் ரேஸ் மூவிஸ் எல்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் இருக்கும். ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேசிங்கும் பஞ்சம் இருக்காது. இந்த மூவிஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மிஷன் இம்பாசிபிள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1996லேருந்து 2023 வரைக்கும் மொத்தமாக 7 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் தான் மெயின் ரோலில் பண்ணியிருப்பார். நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் அண்ட் அவரோட டீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிஷின் கொடுப்பாங்க. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான மிஷினாக இருக்கும். அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ அவரோட டீமோட சேர்ந்துக்கிட்டு முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவிஸோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீமுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ முடிக்கிறாருன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மூவிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவிஸ் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 1st என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2023 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கும். மொத்தமாக 7 பார்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த 7 பார்ட்டோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க வேறொரு உலகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு சமயம் பூமிக்கு வருவாங்க. ஆனால் பூமிக்கு வந்துட்டு திரும்பவும் அவங்களோட உலகத்துக்கு அவங்களால போக முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பூமியிலே தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க வேறொரு உலகத்தை சேர்ந்தவங்கனால மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை ஏற்றுக்க தயங்குவாங்க.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே கொஞ்சம் கெட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமியை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் அவரோட டீம் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிஸுக்கும் பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. 7 பார்ட் மொத்தமாக ரிலீஸ் ஆயிருக்கு. 7 பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனோட கிரியேட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் 7 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க கைஸ். அண்ட் இந்த மூவிஸை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற 5 மூவிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது மூவிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கிரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் டாட்டா பை பை கைஸ்.